ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். ஷியாமலா நவராத்திரியோட 2வது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்கு முழு நிலவு காமிச்சனால பார்க்க போகிறோம். இப்போ தான் தை அமாவாசைக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். கோவிலுக்கு முன்னாலேயே கரும்பால் ஆன ஒரு தேர் வச்சுருக்காங்க. அந்த தேரில் அபிராமி அம்மனை கொண்டுட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி அம்மாவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் 100 நூல் கட்டியிருக்காங்க. அதில் அபிராமி பட்டரை கொண்டுட்டு வைக்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வராங்கல்ல, இவர் தான் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் நெருப்புக்கு மேலே தான் ஊஞ்சலில் நின்று பாடுவார். அப்படி அவர் அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் பாடினார். 79வது பாடல் பாடும்போது தான் அம்மா அவங்களுடைய காதில் இருக்கிற காதணியை கழட்டி தூக்கி போட்டு பௌர்ணமி நிலாவை காமிச்சாங்க. இங்கே இங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் ஒவ்வொரு அந்தாதியும் பாடும்போது ஒரு சிவாச்சாரியர் ஒரு காசை எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி 100 அந்தாதி பாடுவாங்க. சரி, 79வது அந்தாதி பாடும்போது அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்கு எப்படி நிலாவை காமிச்சாங்களோ அதை நாம் இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்வதி அப்படியே முழு நிலவை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம் 79வது பாட்டுக்கு அடுத்து 80வது அந்தாதியிலேருந்து 100 அந்தாதி வரைக்கும் பாடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆரத்தி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அபிராமி அம்மன் அந்த கரும்பு தேரோடைய அப்படியே வெளியில் பவனி வராங்க. யார் யார்? அபிராமி அம்மனும் அபிராமி பட்டரும். சரி, ஆமாம், இப்போ முழு நிலவு காமிச்சிங்களே, அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அபிராமி பட்டர் அவருடைய பேர் சுப்பிரமணியா. அவர் எப்போவுமே தேவி மேலே பக்தியாக இருக்கிறதுனால அவரை எல்லாருமே பித்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அவரை யாருக்குமே பிடிக்காதான். அவர் தவத்தில் இருந்திருக்கும் போது சரபோஜி மன்னர் வந்தாராம். இவரை எப்படியாவது ராஜா கிட்ட மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா நீங்கள் வந்ததே பாருங்கள், அவருக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவர் என்ன பண்ணார்? இவரோட பெருமையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போய் எழுப்பி இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அபிராமி பட்டர் கண்ணை மூடி தவத்தில் இருக்கும்போது அவர் கண்ணு முன்னால் அபிராமி அம்மனே அப்படியே முழு நிலவு மாதிரி தெரிஞ்சாங்களாம். அதனால் இன்றைக்கி திதி பௌர்ணமி அப்படின்னாராம். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்ததுமே, அடடா ராஜாவுக்கு போய் நம்ம தப்பாக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்புறமேட்டு அபிராமி அம்மாவை வேண்டிக்கிட்டாங்களாம், இன்றைக்கி நைட்டு எப்படியாவது முழு நிலவு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் ஒரு நெருப்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஊஞ்சலை கட்டி அதுக்குள்ள 100 நூலை கட்டி விட்டு அவர் அந்த ஊஞ்சல் மேலே நின்று பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடினதுமே பக்தனுக்காக அம்மா ஓடோடி தன்னுடைய காதணியை கழட்டி போட்டு முழு நிலவு காமிச்சாங்க. இதுதான் அபிராமி அம்மா அபிராமி பட்டருக்கு முழு நிலவு காமிச்ச கதை. இந்த விசேஷத்தை நேரில் பார்க்கணும். அந்த அபிராமி அந்தாதி அவங்க பாட பாட நாமளும் நம்ம கண்ணு முன்னால் அபிராமி அம்மன் இருக்கிறத உணர முடியும். காமிக்கிறது லைட்டில் வர வெளிச்சம்தான் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அந்த பக்தியில் முழு நிலவாகவே தெரியுது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் இந்த அபிராமி அம்மனை முழு நிலவு காமிச்சதை பார்த்துட்டு வாங்க. அபிராமி பட்டர் கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். திருக்கடையூருக்கு போயிட்டு திருநாங்கூர் போனேன். அங்கே ராஜமாதங்கியை பார்த்தேன். நவராத்திரியோட 2ஆம் நாளான இன்றைக்கி அம்மாவோட தரிசனம் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லா நலன்களும் எப்போவுமே கிடைக்கணும், குழந்தைங்க எல்லாம் கல்வியில் நிறையா மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாவை வேண்டிக்கலாம். எல்லா கலைகளிலுமே எல்லா குழந்தைங்களும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். முக்கியமாக இந்த வேண்டுதல் சிறப்பு குழந்தைகளுக்கானது. அதனால் அம்மாவோட ஆரத்தியை பாருங்கள். எல்லா சிறப்பு குழந்தைங்களுக்குமே எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை வைப்போம். இப்போ ஆரத்தியை பாருங்கள். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. श्री राजमातंगी अंबिका की जय।